எல்லாருக்கும் வணக்கம். தமிழக ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருந்தால் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 10th பாஸாக இருந்தாவே போதும், இந்த வேலையை வந்து ஈஸியாக வாங்க முடியும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ, எனி டிகிரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 முதலேருந்து ஸ்டார்ட் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 18/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் ஜிஎஸ்டியோட அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ஸ் தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸும், ஓபிசி கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓப்பனிங்ஸும் வந்து இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகி 56,900 முடிக்கும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பேஸ் கண்டிப்பாக அந்த இன்க்ரிமெண்ட் பொறுத்த முடிக்கும் இருக்கும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 17/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் அட்டாச்மெண்ட் ஃபோட்டோஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸாக உங்களுடைய பேரும், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் ஒரு தடவை திருப்பியும் அந்த அட்ரஸை திருப்பி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், லேண்ட்லைன் எஸ்டி கோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எஸ்டி கோட்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் அந்த நம்பரும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க, ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் மெயில் ஐடி அட்ரஸ் வந்து ப்ராப்பராக ஆக்டிவ் இருக்க மெயில் ஐடியாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. டேட் தனியாக, மந்த் தனியாக, இயர் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்ஸஸ். அந்த பாக்ஸஸில் எல்லாமே தனித்தனியாக இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டட் பண்ணி வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வேர்டிங்ஸில் வந்து எழுதணும். வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேர்டிங்ஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிக்கும் உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்குங்க. இங்கே கொடுத்துருக்கான எண்ட் டேட்டுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரித்து வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்ட் வந்து டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும்னா அந்த என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜெலாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி என்னவோ நேஷனாலிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிப்ளமோ முடிச்சிருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன்னா இங்கே என்னென்ன முடிச்சிருக்கீங்க, என்ன சர்வீஸ் பண்ணீங்க, என்ன அத்தாரிட்டி ஆஃப் இஷ்யூஸு, என்ன ரிமார்க்ஸ் என்ன இருக்குது, நர்சரி அதை மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா ஆர் நீங்கள் வந்து பேக் அவுட் கிளாஸா, அந்த என்ன கேஸ்டோ ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணுங்கள். பேக் அவுட் கிளாஸ்னால் பேக் அவுட் கிளாஸ், அன்ரிசர்வ் கம்யூனிட்டி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா ரைட்டிங் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மினிஸ்டரா ஆர் டெப்டி ஆஃபீஸரா, எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, லென்த் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளேஸ், என்ன டேட். ஓகேங்களா? உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து படிங்க. அப்படி மேபி உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ்டிக்காக கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ஸ் தான் எடுக்கிறாங்க. இங்கே திருப்பி நேம் ஆஃப் போஸ்டிங்ஸ் கேண்டீன் அட்டண்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா
ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் தான் எடுக்கிறாங்க. குரூப் சி கேட்டகரியிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கான பே ஸ்கேல் வந்து அது சொன்ன மாதிரி தான் லெவலெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான 18,500லேருந்து 59,900 போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் வெளியிட்டிருக்காங்க. ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராக இருந்தாலும் அப் டு 3+ இயர்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்க. அந்த அதை அப்படியே ஆஸ் பர் த ஃபாலோ பண்ணி இதுக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வகையான இது வந்து கொடுக்கல. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10th முடிச்சிருந்தாவே போதும், பாஸ் ஆகிருந்தால் போதும், உங்களால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும். அது கூட நீங்கள் அடிஷ்னலாக படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக ஃப்ரீ தான். ஓகேங்க, நெல்லில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா, டேரெக்டாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, எந்த வகையான ஏஜென்சிஸ் மூலியமாகவும் எது மூலியமாக போல் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க, டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் திருப்பி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் அட்டாச்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் நான் அப்புறமா உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நைஸ் டே.